பெரிய திரையில தான் ஏகப்பட்ட விஷயங்கள் ரொம்ப சீரியஸா நடக்கும். ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துல சின்ன திரையில கூட சீரியஸான விஷயங்கள்லாம் ரொம்ப அசால்ட்டா நடந்துகிட்டே இருக்கு. சுச்சி பாலா அப்படிங்கிறவங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சின்ன திரையில ரொம்ப பிரபலமானவங்க. டான்ஸ் ரியாலிட்டி ஷோலலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க. அவங்கள பத்தின நியூஸ் தான் இப்போ ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. அப்படி என்ன விஷயம் அவங்கள பத்தி வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, ரவிக்குமார் அப்படிங்கிறவர் சினிமா துறையை சேர்ந்தவர். அவர் சினிமா துறைக்கு வந்து 6 வருடங்கள் ஆகுது. அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிற நிலைமையில இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு சுச்சி பாலா அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே ரவிக்குமார் வச்சிருக்காரு. இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, சுச்சி பாலா ஏற்கனவே, அதாவது இவரை திருமணம் பண்றதுக்கு முன்னாடியே பல காதலர்கள் கூட சுத்தி இருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடி தான் சுச்சி பாலா இப்படி எல்லாம் இருக்காங்க, திருமணத்துக்கு அப்புறமாச்சும் இவங்க ஒழுங்கா இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த ரவிக்குமாருக்கு திரும்பவும் கிடைச்சது ஷாக் தான். ஏன்னா திருமணத்துக்கு அப்புறமும் இவங்க நிறைய காதலர்கள் கூட சுத்துறாங்க அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்ட உடனே மனசு உடைஞ்சு போயிட்டு, திருமணம் அப்படிங்கிற போர்வையில என்ன ஏமாத்தி இந்த மாதிரி என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் அபகரிச்சு இவங்க குடும்பத்தோட என்ன ஏமாத்திட்டாங்க, இவங்க மேல நான் கண்டிப்பா கேஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுச்சி பாலாக்கு மட்டும் இல்லாம அவங்களுடைய அம்மா, தம்பி, சொந்தக்காரங்க எல்லாருக்குமே நான் செலவு பண்ண எல்லா ரூபாவும் எனக்கு வேணும். அப்படிப்பட்ட சுச்சி பாலா எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற விஷயங்கள் கேள்விப்பட்ட உடனே அவங்கள விட்டு பிரிய விரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவிக்குமார் அப்படிங்கிறவர் சுச்சி பாலாவை திருமணம் பண்ணிக்கிறதுக்கான ஆதாரம், அவங்க ஏற்கனவே கருக்கலைப்பெல்லாம் செஞ்ச ஆதாரம், இதுக்கு முன்னாடி இருந்த காதலர்கள் கூட கருக்கலைப்பு செஞ்ச ஆதாரம் அப்படின்னு ஏகப்பட்ட ஆதாரங்களை திரட்டி கையில வச்சுக்கிட்டு அவங்க மேல புகார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு.